in the week உடைய lesson உடைய topic என்னன்னா it is understanding sacrifice. So in the whole quarter நம்ம வந்துட்டு we are looking at allusions, images and symbols. So இன்னைக்கு வந்துட்டு sacrifice அதை பத்தி அந்த symbols என்ன அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னைக்குள்ள மெமரி வேர்ஸ் வாசிக்கலாம். யாராவது வந்து Revelation 5:9 வாசிக்கலாம். ஸோ இந்த வேர்ஸ்ல கூட நம்ம வந்துட்டு பார்க்குறோம். இங்க வந்து லைக் ஜான் இஸ் சீயிங் விஷன். அந்த விஷன்ல வந்துட்டு he seeing Jesus as the Lamb of God who is slain ன்னு பார்க்குறோம். ஸோ நம்ம வந்துட்டு ஹிஸ்டரியில பார்த்தோம்னா like so many animals அது வந்து செத்து போயிட்டே இருந்துச்சு. hundreds of animals every day. அது வந்து லைக் ஓல்டன் இஸ்ரேல் டைம்ல it was dying. அப்புறம் லைக் ரொம்ப blood வந்துட்டே இருந்துச்சு. அனிமல்ஸ் சாக்ரிஃபைஸ்ல இருந்து எல்லாமே அப்படி இருந்துச்சு. அண்ட் இது நம்ம ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் பத்தி நம்ம பார்க்கல, நம்ம வந்து சாங்சுரியில நடந்ததை பார்க்குறோம். so many animals were killed, so much of blood எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இது எதுக்காக இவ்வளோ க்ரூவல்ட்டி, எதுக்காக இன்னசென்ட் அனிமல்ஸ் எல்லாம் சாக வேண்டியதா இருந்துச்சுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். அண்ட் லைக் ஸோ நம்ம வந்து இந்த லைக் இந்த ஈஸ்டர்ன் சைட்ல பார்த்தோம்னா லைக் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா லைக் இந்த சாக்ரிஃபைஸ் வந்துட்டு இட் வாஸ் அ ரிச்சுவல்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த சாக்ரிஃபைஸ்ல வந்துட்டு அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா லைக் அவங்க லைக் ஃபார் ஈச் ஆஃப் தியர் காட்ஸ் லைக் ஒரு கிஃப்டா வந்துட்டு இந்த சாக்ரிஃபைஸ் அவங்க கொடுக்குறாங்கன்ட்டு அவங்க நினைச்சாங்க. அவங்களுடைய காடுக்கு வந்துட்டு அவங்க சாப்பாடு ஆஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஹெல்ப், லைக் இஃப் தே வாண்ட் எனி ஹெல்ப் ஃப்ரம் தியர் காட், அவங்க காடுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி அந்த சாக்ரிஃபைஸை கொடுத்து தே வில் ரிசீவ் த ஹெல்ப் ஃப்ரம் காட். பட் நம்ம வந்து பைபிள்ல பார்த்தோம்னா தேர் இஸ் அ டோட்டலி ஆப்போசிட் லைக் த மீனிங் நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த பீப்புள் எல்லாமே அவங்களோட சாக்ரிஃபைஸ் வந்துட்டு இட் வாஸ் அன் அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் like from humans ன்னு பார்க்குறோம். பட் நம்ம வந்துட்டு like when we look at the biblical sacrifice, it is a downward movement from God. ஸோ இங்க நம்ம என்ன பார்த்தோம்னா லைக் த அதர் காட்ஸ் வந்துட்டு ஸோ தே ஃபெல்ட் தட் ஹியூமன்ஸ் வந்துட்டு லைக் ஹியூமன்ஸ் ஆர் ஸ்லேவ்ஸ் ஹூ ஹேட் டு சர்வ் தியர் காட் அண்ட் ஹூ ஹேட் டு ப்ரொவைட் த காட் வித் ஃபுட். பட் இன் கான்ட்ராஸ்ட் நம்ம பைபிள் என்ன பார்த்தோம்னா ஸோ த like so Jesus வந்துட்டு he created humans and humansக்கு வந்து அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது it was pointing that so like Jesus is bringing so Jesus வந்துட்டு he is being so close to us and from heaven அவங்க நம்ம கிட்ட இன்னும் க்ளோஸரா வராங்க. அதை நம்ம பார்க்குறோம். அண்ட் நம்ம வந்து ஜீசஸ் உடைய சாக்ரிஃபைஸ் தான் வந்து we all know இந்த அனிமல் சாக்ரிஃபைசஸ் எல்லாமே வந்துட்டு it was pointing towards Jesus sacrifice for us on the cross. so two things நம்ம பார்க்கலாம் ஜீசஸ் உடைய சாக்ரிஃபைஸ்னால. it is freeing us from the guilt of sin and இன்னொன்று பார்த்தோம்னா like we have the victory over sins that afflict us ன்னு பார்க்குறோம். so for delivering us it takes both the dying Christ and the living Christ to deliver us. so dying Christ na it is like because of Jesus death he is delivering us and ipo vandu he is living as a high priest and because of that he is delivering us from sin in pakro. and இன்னும் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம two things நம்ம focus பண்ண போறோம் and which is the beauty of sacrifice and the next is the need for personal encounter with Christ. so இன்னைக்கு வரப்போற lessons எல்லாமே நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா லைக் ஆல் த ப்ரீவியஸ் வீக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ராஃபஸி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம யோசிக்கலாம் இந்த சாக்ரிஃபைஸ்க்கும் ப்ராஃபஸிக்கும் என்ன கனெக்ஷன் பார்க்கலாம். பட் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பார்த்தோம்னா
from Genesis throughout the Old Testament இந்த sacrifice concept வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு மெயின் ஃபோக்கஸா நம்ம பார்க்கலாம். And even in the New Testament, everything in the New Testament it is pointing to Jesus sacrifice on the cross. And like even when we look at the epistles of Paul, so Paul எழுதின books எல்லாம் நம்ம பார்த்தோம்னா கூட அங்க கூட வந்து ஜீசஸோட sacrifice பத்தி தான் பேசுறாங்க. And he is also trying to make it like applicable to our lives ன்னு நம்ம பார்க்கிறோம். And நம்ம இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா like in the book of Revelation it is mentioned as Lamb of God, and இது almost ஒரு 27 to 30 times இங்க mention ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். And so it is very important to understand that. And even நம்ம John chapter 1 verse 29ல நம்ம வாசிச்சோம்னா like when Jesus வந்து John the Baptist அவங்க கிட்ட வரும்போது ஜீசஸ் என்ன சொல்றாங்கன்னா he tells that behold the Lamb of God who takes away the sin of the world ன்னு சொல்றாங்க. இது வந்துட்டு it was obviously referring to Jesus who was the like so who was going to be the ultimate sacrifice for all of us. And இப்போ வந்து நம்ம சண்டே லெசனுக்கு போகலாம். இங்க வந்து ஃபியூட்டைல் சாக்ரிஃபைசஸ் அண்ட் கொஸ்டின் மார்க்ன்ட்டு இருக்கு. ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வந்துட்டு லைக் சில சாக்ரிஃபைசஸ் இட் வாஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஆர் இட் வாஸ் ஆஃப் நோ யூஸ்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். பட் நம்மளுக்கு வந்துட்டு இட் மைட் பி ஷாக்கிங் லைக் எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க ஜீசஸ்ன்ட்டு. ஏன்னா நம்ம வந்து பிகாஸ் லைக் யாராவது வந்து இப்போ ஐசியா சாப்டர் 1 verse 11 வாசிங்க. Okay, so இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா God is telling that he is not okay with our sacrifices அந்த மாதிரி இருக்கு. And so God வந்துட்டு so like he is the one who instituted this animal sacrifice நம்ம பார்க்கிறோம் as a form of worship. But எதுக்காக வந்து ஜீசஸ் இங்க வந்து இப்படி சொல்லணும்? And soon after saying that நம்ம வந்து like when we look at Isaiah chapter 56 verse 7 இது யாராவது வாசிங்க. ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா இங்க வந்து என்ன போட்டிருக்குன்னா இட் இஸ் மென்ஷன்ட் as the Lord will like so he will accept our sacrifice ன்னு இங்க போட்டிருக்கு. லைக் and their sacrifices shall be accepted upon mine altar ன்னு இருக்கு. ஆனா நம்ம வந்து ஐசியா சாப்டர் 1 verse 11ல பார்த்தா I will not accept ன்னு இருக்கு. ஸோ நமக்கு ஒரு question வரும். So like were the sacrifices pleasing to God or like was it very displeasing to God ன்னு நம்மளுக்கு ஒரு question வரும். And இந்த questionக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்துட்டு like we can look at the example of Abel and Cain. Cain and Abel story lende we can look at this answer. So Abel's sacrifice vandu it was pleasing to God and the sacrifice of Cain was not pleasing to God in pakrom. So the problem vandu it was not just the type of sacrifice, it was the attitude with which the sacrifice was made into nama pakrom. And நம்ம என்ன பார்த்தோம்னா like when we look at Genesis chapter 4 so like the offering of Cain நம்ம அத பார்த்தோம்னா it is so he is taking the fruit of the ground. And but when we look at Abel's offering in Genesis chapter 4 verse 4 so Abel வந்துட்டு like along with the fruit of the ground he is also giving a firstborn of his flock ன்னு நம்ம பார்க்கிறோம். So the sacrifice of Abel வந்துட்டு it was according to God's instruction which required that
லைக் ஒரு வெஜிடபிள் ஆஃபரிங் கூட வந்துட்டு ஒரு சாக்ரிஃபிஷியல் லைக் அனிமல் வந்துட்டு இட் வாஸ் நீடட் ஃபார் த பர்ன்ட் ஆஃபரிங். இது நம்ம வந்து எக்ஸோடஸ் சாப்டர் 29 verse 39 to 41 பார்க்கலாம். ஸோ இன்னொன்று நம்ம என்ன பார்த்தோம்னா, ஸோ ஏபிள் வந்துட்டு he was the keeper of sheep. But when we look at his brother Cain, he was a tiller of the ground. அவங்க ஒரு farmer-ஆ இருந்தாங்க. ஸோ கேனுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். he was the elder one, so he had to go and ask Abel for a lamb for sacrifice. ஸோ கேனுக்கு வந்துட்டு he might have been proud to go and ask him. ஸோ இதனால வந்துட்டு அவங்க கேட்காம கூட இருந்திருக்கலாம். and நம்ம வந்து when we further look at that chapter, so the Lord respected Abel and his offering அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். but when it comes to Cain's offering, God வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணல. he did not accept it. நம்மளுக்கு வந்து பைபிள்ல வந்து டைரக்டா கொடுக்கல எதுக்காக கேனோட ஆஃபரிங் அக்செப்ட் ஆகல and எதுக்காக வந்து ஏபிள் வந்து அக்செப்ட் ஆச்சு. but still we can consider a few clues in the verses itself. So God உடைய first concern என்னன்னா, நான் சொன்ன மாதிரி it was the attitude with which the sacrifice was made into நம்ம பார்க்கிறோம். and so நம்ம அது பார்க்கும்போது we get to know that the spiritual condition of the person was more important than the offering that he made into நம்ம பார்க்கிறோம். and இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா, so with the offering of Cain, he considered his offering as a gift to God. என்னமோ அவங்க வந்து he is giving a gift to God அப்படின்ட்டு அவங்க நினைச்சாங்க. but when you look at Abel, he considers it as a sacrifice. He thinks of the sacrifice as the gift of God to him. அவங்க வந்து he is understanding the meaning of sacrifice. so சில பேர் வந்துட்டு நம்ம அப்படிதான் நினைப்போம், we are doing something to God and we will think like that, but we forget to realize that it is actually the Lord who is doing things for us. அதே மாதிரி தான் இங்க நடக்குது. and இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா, so the offering of Cain, it was the expression of human effort toward God, but Abel's offering, it was the expression of humanity's need for God's salvation. so this was another important thing. so Cain வந்துட்டு he did not realize the need of the Lord in his life, but Abel வந்துட்டு he accepted that he is a sinner அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு he offered the sacrifice which was pointing to Jesus ultimate sacrifice on the cross. and இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது we can understand the problem in Isaiah chapter 1 verse 11. so நம்ம வந்து when we look at Isaiah chapter 1 verse 11, இங்க வந்து same like Cain, ஐசியா டைம்ல இருந்த இஸ்ரேலைட்ஸ் கூட அப்படியே தான் இருந்துச்சு. they did not harmonize their life with God ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். அவங்க சும்மா ஒரு without a commitment to God, without realizing what the Lord is doing for them, அவங்க சும்மா அப்படியே ஒரு sacrifice பண்ணாங்க. அதனால தான் வந்து it was not accepted ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். and so the difference between the offering of Abel and Cain நம்ம பார்த்தோம்னா, Abel வந்து he offered himself to God and பார்க்கிறோம். but Cain did not do that. he did not offer himself to God. he அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். so it is not right. நம்ம சும்மா அந்த sacrifice பண்ணா it was not right. and நம்ம patriarchs and prophetsல வந்து page 72ல கூட நம்ம பார்க்கலாம் that Abel he grasped the great principles of redemption. he saw himself a sinner and he saw sin and its penalty, death, standing in between his soul and the communion with God. Abel, he understood the meaning of the sacrifice and what it pointed out. but Cain and also the Israelites at the time of Isaiah, அவங்க அது புரிஞ்சுக்கவே இல்லை. அவங்க ஜஸ்ட் ஒரு ரிச்சுவல் மாதிரி அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு the Lord he is saying that he will not accept the sacrifices. ஸோ இதுதான் வந்துட்டு சண்டே லெசன்.
futile sacrifices. So இதுல இருந்து யாருக்காவது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா ஷேர் பண்றதுக்கு? கிடையாது. அப்படியாக ஆண்டவர் முன்கூட்டியே தான் உலகத்திற்காக மரிப்பதை குறித்து ஆதியிலேயே ஆதி மனுஷர்கள் அறிந்திருக்காது. இதை அறிந்த ஆபேல் தான் அப்படியானால் என்னுடைய பாவம் நீங்க வேண்டுமானால் நான் எதை தான் கொடுக்கணும்? ஆட்டை தான் கொடுக்கணும். காய்கறியை கொடுத்தோம், மற்ற பொருளை கொடுத்தோம், என்னுடைய பாவத்தை நான் பாவத்தில் மன்னிப்பு பெற முடியாது. அதை அறிந்த ஆபேல் என்ன செய்தாரு? கடைசியில சொல்லி பாருங்க, மீட்பின் மாபெரும் நியதிகளை ஆபேல் புரிந்து கொண்டார். இட் இஸ் ஃபார் salvation. He has to he has to redeem from his sin. இதை அறிந்து கொண்ட ஆபேல் இந்த பாவத்திலிருந்து நாம் மன்னிப்படை வேண்டும்னா என்ன வேணும்? ரத்தம் சிந்தப்பட வேண்டாம். ரத்தம் சிந்தப்பட வேண்டாம், நான் ஒரு ஆட்டுக்குட்டியை தான் கொடுக்கணும். ஆனா இதை ஆழமாக புரிந்து கொள்ளாத சகோதரன் நினைச்சா எனக்கு இருக்கிறது காய்கறி அதை கொடுத்தா போதும் என்று ஏதோ தான் சொன்ன காரணத்தினால அவன் பலியை நிராகரிக்கப்பட்டது, அவருடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது. இது நமக்கு என்ன பாடம்? நாம ஒரு ஆட்டுக்குட்டியோ புறாவையோ செலுத்த ஆண்டவர் சொல்ல, ஆனா நம்ம என்ன கொடுக்கணும்? நமக்குள்ளவைகளை காணிக்கையாக செலுத்தணும். எப்படிப்பட்ட காணிக்கை? சரியான கணக்கு போட்டு அவர் என்ன சொன்னாரோ எப்படி கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்தபடி கொடுத்தாதான் அந்த காணிக்கை கூட அங்கீகரிக்கப்படும். இல்லைன்னா என்ன செய்வோம்? அவருடைய சகோதரனை போல அது நிராகரிக்கப்படும் என்பதாக இது நமக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கு. Thank you uncle for sharing that thought. இன்னும் வேற யாருக்காவது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா ஷேர் பண்றதுக்கு? ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மண்டே லெசனுக்கு போகலாம். ஸோ மண்டே லெசனோட டாபிக் வந்துட்டு இட் இஸ் த பிளட் ஆஃப் bulls அண்ட் த கோட்ஸ்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு யாராவது வந்துட்டு ஸோ Hebrews chapter 10 verse 3 to 4 வாசிங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், நம்ம வந்து லைக் when we look at Romans chapter 6 verse 23, so uncle சொன்ன மாதிரி like the punishment for sin it is death, and so like ஒரு
like ஒரு death of an animal, so will it be able to take away our sin in பார்த்தா it is not going to happen that way. So the punishment for sin, it is our own death, like நம்ம தான் சாகணும் for our sin. But Jesus என்ன பண்றாங்க, he is dying for us so that we don't have to die. So he is taking up our punishment ன்ட்டு like நம்ம பார்க்கிறோம். And so இந்த animals எல்லாமே uncle சொன்ன மாதிரி இந்த animals எல்லாமே like sacrifice ஆயிட்டு இருந்துச்சுன்னா, so it was pointing to a future sacrifice of Jesus ன்னு பார்க்கிறோம். And இங்க நம்ம வந்து இந்த verseல நம்ம இப்போ like ஆண்டி வாசிச்ச மாதிரி இந்த sacrifices எல்லாமே வந்துட்டு it is an like annual reminder of sin ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். So இந்த annual reminderனா என்னன்னா, it is talking about the day of atonement. So நம்ம அதை வந்து we can just look at it very quickly. So like ஒரு sinner வந்துட்டு அவங்க sanctuaryக்கு வராங்க, ஒரு animal எடுத்துட்டு வராங்க. So he has to place his hand on the animal's head and like அந்த animal வந்துட்டு like he is supposed to kill it, and அந்த blood வந்துட்டு like the priest is taking it and அவங்க வந்துட்டு sanctuaryக்குள்ள போயிட்டு he is sprinkling it there. And so இந்த sanctuaryக்குள்ள போயிட்டு like throughout the year எல்லா சின்ஸுமே வந்து sanctuaryக்குள்ள it is getting accumulated there ன்ட்டு பார்க்கிறோம். But once in a year on the day of atonement, so high priest வந்து அவங்க உள்ள போயிட்டு he will take pure blood and he will go there. Pure blood of the animal he will அவங்க அங்க உள்ள எடுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து sanctuary cleanse பண்றாங்க, and he is taking the impurity like all the sins out of the sanctuary, and he is laying it on the one who is responsible for all sin. அது வந்து scapegoat, which is symbolizing Satan ன்னு நம்ம பார்க்கிறோம். So இதுதான் வந்துட்டு it was happening like once a year. And but இங்க நம்ம Hebrews வந்துட்டு when we look at the like so in Hebrews when we look at chapter 10, so இங்க வந்துட்டு it is talking about a heavenly sanctuary. So Jesus வந்துட்டு after his death on the cross அவங்க வந்துட்டு இந்த sacrifice system வந்துட்டு it is completely getting stopped, and so Jesus வந்துட்டு he fulfilled the sacrifice. So in the animal sacrifice எல்லாமே வந்துட்டு it was a type, and Jesus ஓட sacrifice வந்து it was the anti-type ன்னு பார்க்கிறோம். And இன்னொன்று என்ன பார்த்தோம்னா like in the rituals எல்லாமே நம்ம என்னன்னு பார்த்தோம்னா it is like paying for a trip. நம்ம வந்துட்டு immediately when you buy a train ticket or a bus ticket or a plane ticket, நம்ம வந்து immediately we will not be receiving the journey. நம்ம பே பண்ணதுக்கு நம்ம journey நம்மளுக்கு கிடைக்காது. பட் நம்ம வந்து ஒரு டிக்கெட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, ஒரு டிக்கெட் இல்லை அந்த போர்டிங் பாஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த போர்டிங் பாஸ் வந்து இட் இஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் தி ஜர்னி டு கம். இந்த டிக்கெட் இருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த டிக்கெட் வச்சு நம்ம வந்து ஜர்னி நம்ம போலான்னு இருக்கு. பட் நம்ம வந்து இந்த பேப்பர் இந்த டிக்கெட் மேல even if we sit on that ticket, நம்மள அது எங்கேயும் கூட்டிட்டு போகாது. பட் ஒன்ஸ் we have like நம்ம அந்த ட்ரெயின்ல இல்லை அந்த பஸ்ல நம்ம ஏறின பிறகுதான் நம்மளுடைய ஜேர்னி வந்துட்டு it is beginning. பட் after the journey starts, அப்போ வந்து like அந்த பேப்பர் டிக்கெட் வந்து it will not be necessary at all. நம்மளுக்கு அது தேவைப்படாது. அதே தான் வந்து இந்த சாக்ரிஃபைஸ் பத்தி நம்ம பார்க்கிறோம். இந்த சாக்ரிஃபைஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஃபியூச்சர் ஹோப் கொடுத்துட்டு இருந்துச்சு, that Jesus வந்துட்டு நம்மளுக்காக வந்து he is going to die on the cross for us. So அந்த sacrifice of Jesus நடந்த பிறகு இந்த animal sacrifices எல்லாமே it is of no use anymore ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். And இதுதான் வந்துட்டு it is Monday lesson, which is the blood of bulls and goats. இதுல இருந்து யாருக்காவது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா ஷேர் பண்றதுக்கு? டிக்கெட்டை வாங்கிய உடனே நம்ம பிரயாணம் பண்றதுக்கு அர்த்தம் இல்லை. நீங்க சொல்லுங்க எப்படி? இது நம்முடைய அனுபவம் தான். அநேக நேரங்களில சீட்டு வாங்கும் போது சில நேரத்துல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். சிலது என்ன ஆரியசிங்களா அப்படின்னா ஆர்எஸ்சி. அப்புறம் மூணாவது என்ன? கன்ஃபர்மேஷன். இந்த ரெண்டுத்துக்கும்
நாம் பிரயாணம் செய்ய முடியாது. செய்தாலும் அந்த அளவு பிரயோஜனமா இருக்காது. நம்ம அது அவ்வளவு சுகமா இருக்காது. ஆனா கன்ஃபார்ம் ஆன பிறகுதான் நம்ம தாராளமா பிரயாணம் பண்ண முடியும். சரி, அப்படியானா பலியை கொடுக்கும்போது கூட உடனே ஒருத்தன் பலியை கொடுத்துட்டாக்கா அவனுக்கு உடனே பாவ நிவாரணம் கிடைச்சிடுச்சா? எப்பொழுது அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து இதனுடைய பாவ நிவாரணத்திற்காக நான் இடக்கூடிய பலி ஒண்ணு. இரண்டாவது, இனி அந்த பாவத்திற்கு நான் உட்படாதபடி மிகவும் ஜாக்கிரதையா நடந்து கொள்ளுவேன். இரண்டாவது. மூன்றாவது, நிச்சயமாகவே இதை பரிபூர்ணமாக நான் ஒப்பு கொடுத்து பலியை செலுத்தும் பொழுதுதான் அதுல ஒரு கிளியரன்ஸ் ஜெர்னி. ஆண்டவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு, பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆவதற்கு இது ஒரு முக்கியமான அடையாளமா இருக்கிறது என்று அவனுக்குள்ள ஒரு கன்ஃபார்ம் பண்ணான் ஒழிய அது ஒரு சடங்காச்சார பலியாக தான் போயிடும். இந்த சடங்காச்சார பலிகளை கொடுத்த காரணத்தினால்தான் இங்க எங்க பார்த்தோம், இப்படி 3:13 இப்போ 3:11ங்களா? Hebrews chapter 10 verse 3. 10, 3, 4. காளை வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஒரு பக்கம் பலியை கொடுன்றாரு, இன்னொரு பக்கம் நான் பலியை விரும்புதல்ன்றாரு. நீ பலியை கொடுத்தால என்ன சொல்றீங்க? காளை வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய முடிய மாட்டாது அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? Through faith நம்மளுடைய sins have been forgiven under olden கண்டிப்பா days. கண்டிப்பா. ஒரு காளையோ ஒரு கடாவையோ கொடுப்பதுனாலதான் உனக்கு பாவ நிவாரணம் இல்ல. ஆனா அந்த பலிக்கு அடையாளமா இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்று அவர்தான் உனக்கு கொடுத்த பலி என்று நாம் சம்பூர்ணமா ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு, விடுதலை கிடைக்கும். Thank you, uncle, for sharing the thought. So, where are any points? One of the most critical thinking of the non-believers is why different types of sacrifice, bulls, goats, cows, whatever sacrifice வைக்கலாமே. Okay, so many of them have debated this. The Jehovah Witnessல பார்த்தோம்னா this one of the things that try to and overtake and defend. But there are two things we should keep in mind. I read an article where it said that every sacrifice that God asked the people of Israel to do was paying a cost. They should realize the cost of it, number one, and number two, the blood of innocents. You see the animals that Christ asked to sacrifice, the goat, lamb, pigeon, okay, and what is this, bull. All of these are in innocent category. So the purpose is one. What he wanted the people of Israel and what he wanted them to realize is the cost of it. Because suppose you ask a rich person, you also sacrifice pigeon or goat. Okay, I mean they don't know that. இப்போ முஸ்லிம்கள பார்த்த பக்ரீத்ல பார்த்தாங்கன்னா those who are rich, they sacrifice what is camel, they sacrifice bull, they sacrifice more number of goats. Those who are rich, those who are poor, they just chicken with it. Still they have that practice. So one of the most important thing we should understand, lesson kura soldu, we have to understand the cost of the blood and the price paid for that blood. இது ரெண்டு நம்ம ஞாபகம் வச்சோம்னா then we be able to value the sacrifice of Christ. Thank you, Pastor, for sharing that point. So, Israelites வந்துட்டு at Isaiah's time, because they didn't realize that
their sacrifices were not being accepted by God in பார்க்கிறோம். And Old Testament times sacrifice பண்ணிட்டு இருக்கும்போது it was by faith that the sacrifice is going to be made for sure by Jesus and அந்த ஒரு faithனால தான் அவங்க sins it was forgiven. But after Jesus death sanctuaryல வந்துட்டு like the veil was rent ன்னு நம்ம பார்க்கிறோம். It gets cut, it is torn, and அப்போ வந்து it is symbolizing that எல்லா sacrifice it became meaningless, and இப்போ வந்துட்டு our sins are forgiven like when we have faith in Jesus who has like already made the sacrifice for us. So that is Monday lesson. So thank you for sharing your points. இப்போ வந்து நம்ம Tuesday lessonக்கு போலாம். Tuesday lesson's topic is the Passover lamb. So இங்க வந்து like யாராவது வந்து 1 Corinthiansல chapter 5 verse 7 like read பண்ணுங்க. Friends of the Lord, you be a new lamb, as you really are unto Christ, our Passover lamb has been sacrificed. So இங்க நம்ம பார்க்கிறோம் that Jesus is the Passover lamb ன்னு நம்ம பார்க்கிறோம். And நம்ம வந்து Exodus chapter 12ல நம்ம பார்த்தோம்னா we read the story of the Passover, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். So so the Israelites வந்துட்டு அவங்க slaves-ஆ இருந்தாங்க in Egypt. So அப்போ வந்துட்டு like அவங்களுக்கு deliverance வேணும்னு இருந்துச்சு ஈஜிப்ட்ல இருந்து. அப்போ God என்ன சொல்றாங்கன்னா like the people of Israel அவங்க வந்துட்டு ஒரு lamb kill பண்ணிட்டு அந்த lamb-ஓட blood எடுத்துட்டு அவங்களுடைய டோர் போஸ்ட்ல வந்துட்டு அவங்க போடணுமா இருந்துச்சு. அப்போ வந்துட்டு like the angel of death like when he passes over their houses அவங்க வந்துட்டு like so அந்த blood-அ பார்த்துட்டு அந்த people-அ வந்துட்டு அவங்க like சாகடிக்க மாட்டாங்கன்ட்டு நம்ம பார்க்கிறோம். so வந்து இதுக்காக தான் like அந்த Passover இது வந்துட்டு it was started. So இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா that God would come and அவங்களுடைய blood வந்துட்டு it was a symbol of deliverance ன்னு நம்ம பார்க்கிறோம். Like it was symbolized from the starting of Passover that Jesus is going to come and அவங்களுடைய blood மட்டும்தான் நம்மள வந்துட்டு it is going to deliver us ன்னு பார்க்கிறோம். At that time the blood வந்துட்டு it delivered them from the Egyptian bondage, but the blood of Jesus வந்துட்டு it is delivering us from the bondage of sin ன்னு நம்ம பார்க்கிறோம். And இங்க சில similarities கொடுத்திருக்கு which is between Passover and like what happened to Jesus. So Passover வந்துட்டு it is from the 10th to the 14th month of Abib அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். So இந்த டைம்ல வந்துட்டு like the lamb was selected and it was kept ன்னு நம்ம பார்க்கிறோம். இது வந்து it is in Exodus chapter 12 verse 3. And நம்ம Jesus பார்த்தோம்னா like in John chapter 18 verse 20, in the same time like from the 10th to 14th month of Abib, Jesus என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா he was preaching exclusively in the temple ன்னு நம்ம பார்க்கிறோம். So Jesus the Passover lamb was selected and he was also in the temple ன்னு பார்க்கிறோம். And the next thing நம்ம வந்து when we look at like Exodus chapter 12 verse 6, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா like the lamb was sacrificed on the 14th day between the two evenings ன்னு நம்ம பார்க்கிறோம். That was for Passover lamb. And the same thing happened to Jesus. நம்ம வந்து like when we look at Luke chapter 22 verses 44 to 46, so Jesus வந்துட்டு like on that same day which is the 14th day of Passover, Jesus died in between like the two evenings ன்னு நம்ம பார்க்கிறோம். So this is the connection between the Passover ritual and what actually happened at Jesus' death. So இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா that Jesus is the Passover lamb. So Jesus is the only human being whose life was acceptable to a holy God ன்னு நம்ம பார்க்கிறோம். So Jesus வந்துட்டு he died without sin so that like the death can like
so that like we don't have to face the death which is there for us and we can be cleansed by his blood ன்னு நம்ம பார்க்கிறோம். So சில பேர் வந்து சொல்லலாம் like இந்த sacrifice system எல்லாம் it is very harsh, it is very cruel, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும், like some innocent and like as pastor also said, Pastor Peter சொன்ன மாதிரி the innocent animals are getting killed ன்னு நம்ம பார்க்கிறோம். But all that is pointing to the innocent Jesus who died on our behalf. இது எல்லாமே it was pointing to that ன்னு நம்ம பார்க்கிறோம். So this is Tuesday lesson, the Passover lamb. இதுல இருந்து யாருக்காவது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா ஷேர் பண்றதுக்கு? So yeah. Yes. It is not about killing, but the one who commits sin has to die. That is there in Romans chapter 6 verse 23, that like the way the ones who sin have to die, the wages of sin is death ன்னு நம்ம பார்க்கிறோம். So that death, so initially in the Garden of Eden, so when Adam and Eve committed sin, Jesus வந்துட்டு he made coats of skin for them. So அந்த coats of skin வந்து எப்படி கிடைக்கும்னா it is only when you kill an animal. So when I read in Patriarchs and Prophets, when Adam அந்த இதை பார்க்கும்போது he was like first death of an animal அவங்க பார்க்கும்போது he was feeling very bad, like அவங்களால வந்து ஒரு animal it is getting killed ன்ட்டு he was feeling very bad for that. And so அதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம், like so Adam was supposed to die that day, but Adam did not die. Because of his sin he had to sacrifice another animal for his sin, but he was saved. So நம்ம இந்த sacrifice எல்லாம் பண்ணும்போது about killing இல்ல, it is just that like நம்மளுடைய death வந்து someone else is taking it for us, like நம்மளுடைய punishment someone else is taking it on our behalf and we don't have to die. So it is only about that. About killing, அது வந்து people வந்து அந்த sacrifice உடைய கான்செப்ட் நம்ம எதுக்காக sacrifice பண்றோம்ட்டு அவங்க அதை புரிஞ்சுக்காம பண்ணா then that is killing. According to my understanding that is killing. But when they சரீரத்தை உணர்த்துறதுக்கு பிரெட் அது மாதிரி ஈஸியாக வச்சுருந்துருக்கலாம்ல, அது மாதிரி ஒரு ஜூஸோ ஏதோ வச்சுருந்துருக்கலாம். அவர் சொல்ற மாதிரி ஒரு அனிமலை கொன்னுங்க அதை துன்பப்படுத்தி அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது ஈஸியாக அவருடைய கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி ஈஸியாக வச்சுருந்துருக்கலாம்ல, இந்த நல்லா இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பீப்புளுக்கு வந்துட்டு அவங்க பண்ண தப்பு அவங்களுக்கு அது தப்புன்ட்டு தெரியாம அந்த கில்ட் அவங்களுக்கு இல்லாம இருக்கும். இது வந்துட்டு they would take animals which they were growing, அவங்க வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த அனிமல் அவங்க கில் பண்ணும்போது அவங்க திருப்பி சின் பண்ணவே கூடாது, இந்த அனிமல் நான் கில் பண்ண கூடாது அப்படின்ட்டு அவங்க நினைச்சிட்டு அவங்க அதை அவங்க பண்ணாங்கன்னா அவங்க திருப்பி சின் பண்ண மாட்டாங்க. ஒரு சிம்பிளா ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது எதுவுமே இருந்திருக்காது. அது பழைய காலத்துல புதிய காலத்துல கோயில்ல வந்து வித்தாங்க இல்லையா, குருவி இதெல்லாம் வித்தாங்கல்ல, அப்பெல்லாம் வந்து என்ன ஆஃபர்லாம் கொடுத்தாங்க, ஒரு காசுக்கு 2 குருவி அப்படின்னு சொல்லி போது 4 குருவிலாம் கொடுத்தாங்க. அப்போ அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க அவனுங்க. ஏன்னா பாவம் வந்து அப்படி இழந்திருந்தாங்கன்னா அவனுங்க வந்து பாவம் செய்ய மாட்டாங்க. அதை வந்து என்னது அது குருவி விற்கணும் விட ஆஃபர் கொடுத்தா, அப்போ பாவம் செய்யணும் அதை அவ்வளோ சீரியஸை எடுத்துக்கிறதா அப்படிங்கிறதுனால அந்த கோயிலில் வந்து ஒரு காசுக்கு 4 குருவியெல்லாம் கொடுத்தாங்களாம். அப்போ அவ்வளோ ரியலைஸ் பண்ணல.
அவங்க அது ரியலைஸ் பண்ணாம இருந்ததுனால தான் அது ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு கில்லிங் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ரியலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க தப்பு பண்றதுக்கு அவங்க யோசிச்சிருப்பாங்க. இப்போ அதை இப்போ இந்துக்கள் கலாச்சாரத்துல வந்து இந்த இதெல்லாம் விட்டுட்டு இந்த தேங்காய் உடைக்கிறதெல்லாம் அந்த அந்த இன்ஸ்டா ஆஃப் கோயில் வந்து நான் சொல்லல, கோயில் 2 டைப் இருக்கு. ஒண்ணு சாமிக்கு பணி எடுக்கிற ஒரு கோயில், இந்த தேங்காய் எடுக்கிற ஒரு கோயில் இருக்கு. ஒரு சாமிக்கு இது வந்து அங்க வந்து பணி கொடுக்க மாட்டாங்க. அது என்ன சொல்றது, வெஜ்ஜி கடையில நான்வெஜ் கடைன்னு இருக்கு. ஒரு கடையிலுக்கு வந்து அங்க வந்து பழி ஆடு கடைலாம் வெட்ட மாட்டாங்க. அந்த கோயில் என்ன செய்வாங்க, தேங்காய் உடைப்பாங்க. அது வந்து இட் இஸ் ரெப்ரசென்டிங், அது ஒரு அந்த தண்ணியை கொடுத்தோம்னா அந்த பழி மாதிரி தான். அது மாதிரி கொடுத்துருக்காங்க, உயிரை கொடுத்துருக்காருன்னா அது பார்ட்ஸ் கொஸ்டின் அது. But only through blood there is forgiveness of sin. Without shedding of blood there is no forgiveness of sin. கொலை செய்யாதிருப்பாயாக. என்ன கொலை? இல்லாவிட்டால் சிந்தையை பிடித்தவர்களாக. என்ன கொலை? நீங்க சொன்னீங்க, ரத்தம் சிந்துவது இல்லாமல் பாவ நிவாரணை இல்லை. அப்ப சார் ஒரு மிருகத்தை கொல்லாம எப்படி ரத்தத்தை சிந்த முடியும்? ஒண்ணு, ஒருவேளை அப்படி ரத்தம் சிந்துதல் வேண்டாம்னு சொல்லிருந்தாக்கா ஆரம்பத்திலே ஆண்டவர் என்ன செய்திருப்பாரு? மிருகங்களை உண்டாக்க மாட்டாரு, மிருகங்களே உண்டாக்கினாரு. நீங்க புசியணும் சொன்னாரு. எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து வச்சிருக்காரு. அப்படியானா கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்வது எதற்காக? மனித கொலை. இத கண்டிப்பா நாம் பாவ நிவாரணைக்காக பலியை செலுத்தணும்னா கொலை செய்தான் செய்யணும். ஏன் அப்படி எடுத்துக்கூடாது? ஏன் பிரதர் பால்சன், ஏன் கொலை செய்யாதிருப்பாயாக? இப்ப இன்னைக்கு கூட கோர்ட்லங்க நியாயம் கொடுக்கறான். ஆடு மாடு வெட்டுறதெல்லாம் கொலை செய்யட்டான்னு கொண்டு போயிட்டு உள்ள தள்ளுங்க. யார உள்ள போடுறான்? மனுஷன். அவன் மனுஷன் வெட்டினானோ அவனதான் கொண்டு போய் போடுறான். வேதமும் அப்படித்தான் சொல்லுது. பாவ மன்னிப்படையினா நீ கொலை ஒரு ஆட்டை கொண்டுதான் கொள்ளணும். அது ஆண்டவர் நியமித்த ஒரு சொன்ன ஒரு நியமனம். அது அதை நம்ம எப்படி கொலை எடுத்துக்க முடியும்? என்னங்க அது 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 செய்யக்கூடாது. அதை செய்தாக்க நம்மள யாரு? ஆண்டவர் சொன்னாரு பலியை கொடுங்க, கொடுக்கணும். ஆண்டவர் சொன்ன செய்யணும். ஐயோ ஆண்டவர் நான் கொடுக்க மாட்டேன், நான் கொலைகாரன் ஆயிடுவேன் அன்னைக்கு ஆபன் சொல்லியிருந்தாக்கா ஆபனுடைய காணிக்கை ஏற்றிருக்க முடியுமா? முடியாதுங்க. அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. கொலையை கொண்டு வைக்கிட்டு பலிக்கு நம்ம யூ ஷுட் நாட் கம்பேர். இன்னும் சிம்பிள் நாலேஜ் எல்லாம் நமக்காகத்தான் படிச்சாரு. புசிங்கள் என்று சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஆண்டவரை நான் கோழி சாப்பிட மாட்டேன் ஆண்டவரை, ஏன்னா அது கொலை நான் செய்யற மாதிரி இருக்கு, அப்படின்னு செய்ய முடியாதுங்க. I think Paulson's question very apt and accurate. நம்ம இப்போ சிக்கன் கடைக்கு போனோம்னா அந்த சின்ன பசங்க வந்துட்டு கட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு எப்படிதான் அது பண்றாங்கன்னு நம்மளுக்கு யோசனை வரும். ஸோ டெஃபினெட்லி the mind becomes numb. It becomes numb. But another perspective இப்போ நம்ம பார்க்கணும்னா, this is not the world which God created. God's intention is not to kill. God's intention is not to kill. அது very clear. Whether animals are இருக்கட்டும் or humans are இருக்கட்டும், God's intention is not to kill. But man sinned. அப்போ man sinned பண்ணி there is a problem. இப்போ நம்ம we are not in the right type of world. So things have changed. So God has to do a correction. இல்ல ஆண்டவரே சொல்றாரு சார், நீங்க எகிப்து தேசத்துக்கு வெளிவர வேண்டுமானாக்கா நீங்க ஒரு ஆட்டோக்குள்ள என்ன செய்யணும்? அந்த ரத்தத்தை பூசணும். ஆண்டவர் தானே சொல்றாரு. அப்ப இட் இஸ் நாட் an intention of God. God is not for this to happen. அந்த sin பண்ணதுதான் இதெல்லாம் வந்துச்சு என்று நான் சொல்றேன். அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு தான் நீ என்ன செய்ய? ஒரு ஆட்டை கொண்டு அதே ரத்தத்தை வாசல்ல பூசு. அதுதான் அர்த்தங்க. Yeah, so basically Monday lesson வந்து நமக்கு அதான் இங்க கிளியரா சொல்றாங்க. Some have criticized the entire concept of sacrifice
claiming that it is cruel, harsh, and in a sense unfair. ஆனா அந்த இன்னும் நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்திருக்கிறாங்க, that's precisely the point. அதுதான் பாயிண்ட். Christ's death was cruel, harsh, and unfair. நெட்டு கிளியரா கொடுத்திருக்கிறாங்க. It's not same to Paulson's point. ஆனா Jesus was not supposed to die. It's unfair. So அதுதான் அது சுத்தி காமிக்கிறது, the type and the anti-type. And second thing is about Jesus' sacrifice, little away from the question. என்னன்னா, the cross is a revelation to our dull senses of the pain that from its very inception sin has brought to the heart of God. அப்போ எப்படி ஒரு ஆடை கொள்வது அதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ, எவ்ரி டைம் நம்ம பாவம் செய்வது கடவுளுடைய ஹார்ட்டுக்கு வந்துட்டு அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். இட் இஸ் நெட். So when we sacrifice, our mind should not become numb. When we offer a prayer, Psalms 141:2 says, our prayers are the sacrifice. So இப்ப நம்ம பிரேயரும் அப்படியே ஒரு நம்ப ஆயிடக்கூடாது. It should not become numb. that டெய்லி பண்ணிட்டே இருக்கிறோம், அதே பாவம் பண்ணிட்டே இருக்கிறோம். So our sins should be so strong in our mind that it is affecting God so much. அந்த தாட்டோட தான் அந்த சாக்ரிஃபைஸ் அவங்க கில் பண்ணணுமா இருந்துச்சு, not to become numb. Yes, thank you Chitappa and Martin uncle and Subraj mama for sharing your points. I hope it answered the question. So இப்போ வந்து நம்ம Wednesday lesson போலாம். We look at it very quickly. So Jesus at the temple ன்னு இருக்கு. So the Israelites வந்துட்டு like first their sanctuary was a portable one. அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ they were carrying it. But like after they settled in the promised land, அங்க வந்துட்டு like ஒரு sanctuary was built into நம்ம பார்க்கிறோம். And after that it was again so the destroy ஆயிட்டு it was rebuilt once again, and it was like at that time it was one of the wonders of the world ன்னு நம்ம பார்க்கிறோம். It was built very lavishly ன்னு நம்ம பார்க்கிறோம். And so throughout நம்ம வந்து like எதுக்காக sanctuary build பண்ணாங்கன்னா, it was because like the Lord he wanted to be close to his people. So அதுக்காக வந்து sanctuary was built ன்னு நம்ம பார்க்கிறோம். And but இன்னொன்னு என்னன்னா, like when we look at so ஹாகாயில வந்து like நம்ம செகண்ட் சாப்டர் நம்ம வாசிக்கும் போது செகண்ட் சாப்டர்ல வந்து like verses 7 to 9 இங்க வந்துட்டு like as the second like the temple was being constructed, the prophet Haggai வந்துட்டு he is making an astonishing promise saying that the new temple will be like so more glorious than the previous one. Previous one வந்து எதுக்காக glorious-ஆ இருந்துச்சுன்னா, it was because the presence of God, which is the Shekinah glory, அது வந்துட்டு it filled the temple ன்னு நம்ம பார்க்கிறோம். But in the New Testament, I mean like in the new temple அது அப்படி இருக்கல. Like the glory of God was not present in that temple ன்னு நம்ம பார்க்கிறோம். And so like when Haggai வந்துட்டு so when he is saying this like எல்லாருக்குமே வந்துட்டு it was confusing like எப்படி இது நடக்கும், because God's presence அங்கே இல்லையே. But what happens is Jesus himself entered the temple அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். Jesus himself he entered the temple which was built the second time. So it is his glory that was greater than the first one. அவங்க in person அந்த டெம்பிள்ல வந்து அவங்க வந்து he entered ன்னு நம்ம பார்க்கிறோம். And so நம்ம வந்து like when we look at Matthew chapter 1 like verses 21 to 23, so Jesus வந்துட்டு he is also known as Emmanuel, which means the God with us ன்னு நம்ம பார்க்கிறோம். So as he walked, taught and healed in the temple, so the glory of God's very presence filled the temple ன்னு நம்ம பார்க்கிறோம். So the creator himself was willing to live among us and he died among us ன்னு நம்ம பார்க்கிறோம். So this is the thing that we are like looking at over here.
that Jesus வந்துட்டு he came to this earth not only to live among us but also to die among us. So this is Wednesday's lesson, Jesus at the temple. நம்ம குயிக்கா வந்து நெக்ஸ்ட் லெசனுக்கு போகலாம். that is Thursday's lesson, which is the topic is for you created all things ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். so நம்ம first நம்ம பார்த்தோம் like the lamb of God in the temple on earth ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to look at the lamb of God in heaven. அந்த இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். so நம்ம வந்துட்டு இங்க Revelation chapter 4 verse 7ல நம்ம பார்த்தோம்னா it is talking about the lamb of God. and so நம்ம வந்துட்டு like Jesus வந்துட்டு he is going to come the second time. இப்போ வந்து Jesus has after his death on the cross Jesus has entered the heavenly sanctuary, most holy place. நம்மளுக்காக வந்து he is working for us ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். but one day like after the 1000 years the new Jerusalem வந்து in the earth மேல it is going to come. and அப்போ வந்துட்டு we will have a new earth again. and அப்போ வந்து we will have no more death, no more pain, there will be nothing. so Jesus வந்துட்டு he like entered the earthly temple and he illuminated it like with his great glory ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். and the lamb of God who died for us, he gives us the right to enter into the heavenly temple, which is heaven and the new earth. அது நம்ம பார்க்கிறோம். so இந்த like நம்ம வந்து ஜீசஸ் கிட்ட ஒரு like ஒரு ரிச்சுவலிஸ்டிக்கா வந்து when we go to him like ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம பண்ணோம்னா it will bring us nothing ன்ட்டு பார்க்கிறோம். it is only Jesus blood that can deliver us. and so the death of Jesus and the high priestly ministry, அது வந்துட்டு like as the high priest applies that blood to us and the cross becomes more meaningful to us, it will change us ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். and அப்பதான் வந்துட்டு we will be delivered from the penalty of sin. நம்ம வந்து we need to believe through faith that God is forgiving us ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். and next நம்ம வந்து like when we look at Revelation chapter 4 verses like நம்ம வந்து Revelation 4ல பார்த்தோம்னா இங்க வந்துட்டு the 24 elders வந்து ஒரு question கேக்குறாங்க. so like who is worthy to open the scroll ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த question இருக்கு. and இதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா 3 prophets like who are Ezekiel, Isaiah and John, அவங்க மட்டுமே தான் so they were like able to see the throne of God in heaven and பார்க்கிறோம் in vision. so like Ezekiel பார்த்தோம்னா he was just observing the vision, but Isaiah and John like so they were like interacting in that vision ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். and so இங்க வந்துட்டு like when we are in the presence of the lamb, it signifies our unworthiness. and அது நம்மளுக்கு புரியுது. and இன்னும் நம்ம பார்த்தோம்னா so John வந்துட்டு like in Revelation chapter 5 he sees a glorious being with a book. like அந்த book வந்துட்டு it is closed ன்னு நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னா it is the book of judgment. அப்போ அந்த புக்கை வந்துட்டு லைக் யாரால ஓபன் பண்ண முடியும்னு கேட்கும் போது யாராலையுமே அதை ஓபன் பண்ண முடியாதுன்னு சொன்னப்போ so John வந்துட்டு he cries ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். but like one person steps forward and it is only he who can open it. அது யாருன்னா it is the lamb of God ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். and so like அந்த புக்கை வந்து அவங்களால மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும் because he died for us and he offered himself as a sacrifice. and because of that he can open that book. and அவங்க அந்த புக்கை ஓபன் பண்ண முடியும்னா so only he has that power to open the book. அப்படி அவங்களுக்கு அந்த பவர் இருந்துச்சுன்னா he can also forgive our sins. and so he can also
like make us victorious over our sins ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். So all throughout the book of Revelation நம்ம என்ன பார்க்கிறோம்னா we see forgiveness, grace and the mercy of God and the power of God in the symbol of the lamb. So இங்க வந்துட்டு when we are looking about symbols in this quarter நம்ம வந்து இந்த lamb உடைய symbol பார்க்கும்போது it should always remind us of God's forgiveness, grace, his mercy, like and his supreme the power ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். So when we go to this lamb of God for forgiveness of our sins நம்மளுக்கு அந்த assurance இருக்கு that நம்மளுடைய sins வந்து forgive ஆகும் and through his blood we will be able to enter heaven ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். So this is the lesson for today. Thank you.